உச்சநீதிமன்றத்தின் பலத்த கண்டனத்தை எதிர்கொண்டிருக்கிற அமைச்சர் செந்தில் பாலாஜி வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதி திங்கட்கிழமைக்குள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். அதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இதற்கிடையில் செந்தில் பாலாஜியோடு வனத்துறை அமைச்சகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் பொன்முடியும் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஏப்ரல் 24ஆம் தேதி பொன்முடிக்கு ஸ்டாலின் தகவல் அனுப்பியிருக்கிறார். இதுகுறித்து பொன்முடி தனக்கு நெருக்கமான வட்டாரங்களில் என்னுடைய அந்த பேச்சு தவறு என்று பொது மன்னிப்பு கேட்டுவிட்டேன். அதற்கு முன்பே என்னுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற கட்சி பதவியை பறித்து விட்டார்கள். இப்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் ஒரு தவறுக்கு 2 தண்டனையா? ஆராசா பேசாததையா நான் பேசிவிட்டேன்? ஏன் முதல்வர் இஸ்லாமியர் வீட்டு கல்யாணத்தில் கலந்து கொண்டு இந்து மத சடங்குகள் குறித்து பேசாததையா நான் பேசினேன் என குமுறியுள்ளார். மேலும் இதற்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள் என பொன்முடி சந்தேகப்பட்டு கோட்டை வட்டாரத்தில் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் விசாரித்த போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்னை மட்டும் ஏதோ குறிவைத்து தண்டிக்க வேண்டுமா என குமுறியிருக்கிறார். மேலும் அமைச்சர் பொன்முடி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திட கால அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆனால் ஸ்டாலின் தரப்பிலிருந்தோ அவகாசம் எல்லாம் தர முடியாது, அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்றார். திமுக தலைவர் ஸ்டாலினே பதவியை பறித்து அறிவிப்பு வெளியிட வேண்டியிருக்கும் என்று பொன்முடிக்கு எச்சரிக்கை அனுப்பியிருக்கிறார்களா? இதனையடுத்து என்னுடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செய்து விடுகிறேன். இப்போது விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கும் என்னுடைய மகன் டாக்டர் கௌதம சிகாமணியின் மாவட்ட செயலாளர் பதவியையும் ராஜினாமா செய்ய சொல்லிவிடுகிறேன். எங்கள் குடும்பமே ஒதுங்கிக் கொள்கிறோம் என்று பொன்முடி தரப்பிலிருந்து உதயநிதிக்கு உணர்ச்சி வசப்பட்டு தகவல் அனுப்பப்பட்டுள்ளது என்கிறார்கள். இது ஒரு பக்கம் திமுக தலைமைக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் ஓட்டுகள் சிதறும். வெறும் இஸ்லாமியர் ஓட்டுகளை வைத்து வெற்றி பெற முடியாது, எனவே பொன்முடியும் தேவை என அறிவாலயம் ஆலோசித்து வருகிறது. அமைச்சர் பொன்முடியின் அந்த ஆபாச பேச்சு மக்களிடையே பெரும் கோபத்தை கிளப்பியுள்ளது. அதேபோல ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டி வரும் முதலமைச்சரின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களையும் பொன்முடியின் இந்த பேச்சு கோபப்படுத்தியிருக்கிறது. பொன்முடியின் அமைச்சர் பதவி பறிபோவது உறுதி. இதற்கிடையில் அடுத்து பொன்முடியும் சும்மாவிடப் போவது இல்லை. பொன்முடியின் பவரை காட்ட அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பகுதியில் திமுகவை 2ஆக உடைப்பார் என தகவல்கள் வெளியாகி அறிவாலயத்திற்கு எச்சரிக்கை தகவல் அனுப்பப்பட்டுள்ளது. பொன்முடியை நீக்கினால் அடுத்து ராசா பேசிய பேச்சுக்கள் குறித்து போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இதற்கிடையே திமுகவினர் இந்துக்கள் குறித்து இழிவாக பேசிய வீடியோக்களை சேகரித்து வருகிறார்கள் இந்து அமைப்புகள். மற்ற மாநிலங்களில் இருக்கும் இந்துக்கள் திமுகவினர் மீது வழக்கு பதியவும் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தில் தீவிரமாக களமிறங்க இருக்கிறார்கள் இந்து அமைப்புகள். உதயநிதி முதல் ராசா வரை அனைவர் மீதும் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத், டெல்லி போன்ற மாநிலங்களில் வழக்கு பதிய தயாராகி இருக்கிறார்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.